என் மனைவி, இது எல்லாத்தையும் விட அந்த அம்மா இருந்ததுனால தான். ஓகே. எங்களுடைய வலிகள், எங்களுடைய கோபங்கள், எங்களுடைய ஆத்திரங்கள், எங்களுடைய வறுமைகள் எல்லாத்தையும் தாங்கினது அந்த அம்மா ஒன்று தான். அவங்க இருந்ததுன்னா எல்லாமே சாத்தியமாச்சு. ஓகே. நீங்க அந்த இனிஷியலா சொன்ன குலதெய்வம் வீட்லயே இருக்கிறதுனால இது அப்படியே அது சாத்தியமாச்சு. அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய உணவு முறை, இன்னைக்கு 40 வயசு ஆகுது எல்லாருக்குமே. 40 வயசு தாண்டிட்டாங்க. செல்வாவுக்கு 50 வயசு ஆச்சு. இன்னொன்று மீம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக டிஜிட்டலில் எல்லாரும் இன்னைக்கு இந்த ஏஐ கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஏஜிங் டெக்னிக்ஸ் எல்லா படங்களும் யூஸ் பண்ணுறாங்க. தனுஷ் ஒருத்தர் மட்டும் சேவ் பண்ணிட்டு வந்தா 20 வயசு, தாடியோட இருந்தால் 40 வயசு நடிக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்னு சொல்லி மீம் டெம்ப்ளேட்டே போயிட்டு இருக்காங்க. அது எப்படி ஒரு மெயின்டைன் பண்றாரு? அது இல்லைங்க, அது வளர்ப்பு. அந்த அம்மாவுடைய வளர்ப்பு தான். கள்ளங்கபடமில்லாத ஒரு லேடி அவங்க. அவங்களுக்கு எதுவுமே மகன்கள் மகள்கள் இவங்களை தவிர எதுவுமே தெரியாது. உலகத்தில் இன்னைக்கு 10 கோடி இப்படி வச்சு எடுத்துக்கங்கனாலும் அவங்க பிள்ளைங்க பக்கம் தான் போவாங்க. அவங்களுக்கு அதை தவிர எதையுமே சந்தோஷமா நினைக்கிறது இல்லை. இன்னைக்கும் இந்த 4 பேருக்கும் போட்டி அந்த அம்மா மடியில் யார் போய் படுத்துக்கிறதுன்னு தான். செல்வராகுன்னு 50 வயசு ஆனாலும் அவங்க அம்மா மடியில் வந்து படுப்பார். தனுஷ் வந்தாலும் அப்படித்தான், பொம்பளை பிள்ளைங்க வந்தாலும் அப்படித்தான்.